क्वेश्चन பாருங்க find Fourier transform of f of x. f of x is equal to என்ன கொடுத்தாங்கன்னா x ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்க. x ன்னு ஒரு வேல்யூ 0 ன்னு. x எப்ப இருக்கும்? modulus x is less than or equal to a. 0 எப்ப இருக்குன்னா modulus x is greater than a. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். क्वेश्चन என்ன? find Fourier transform. So Fourier transform உடைய ஃபார்முலா. The Fourier transform of f of x is f of x is equal to ஃபார்முலா பார்த்தோம்னா 1/√2 பை இத அப்படியே எடுத்து எழுதி. அடுத்து given f of x இருக்கு இல்லையா? இதோடைய Fourier transform தான் நம்ம பார்க்க போறோம். இத எடுத்து அப்படியே இங்க எடுத்து எழுதி. இதுல ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? x வேல்யூ எப்ப modulus x is less than or equal to a. இதோட மீனிங் என்னன்னா minus a less than or equal to x less than or equal to a. சரியா? இதோட அர்த்தம் வந்து modulus x less than or equal to a னா இதோட அர்த்தம் இதுதான். minus a less than or equal to x less than or equal to a. இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட மீனிங் வந்து minus a less than x minus infinity less than x less than minus a and இது கூட நம்ம ரொம்ப worry பண்ண வேண்டாம். இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு இன்டர்வல் இதுல என்ன இருக்கு? லோயர் இன்டர்வல் minus infinity, இங்க வந்து லோயர் லிமிட்ல minus infinity அப்பர் லிமிட்ல infinity. இது ரெண்டுக்குமே வந்து நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த இன்டர்வல்ல இந்த இன்டர்வல் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா? இத மூணு பார்ட்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் a வரைக்கும், அடுத்து மைனஸ் a ல இருந்து பிளஸ் a வரைக்கும், அடுத்து a ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் x லெஸ் தென் என்ன மைனஸ் a வா? இதுவும் a லெஸ் தென் x லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இத மூணு பார்ட்டா பிரிக்கிறேன். ஏன் மூணு பார்ட்டா பிரிக்கிறேன்னா இதுக்கு மட்டும் தான் எனக்கு என்ன தெரியும்? வேல்யூ தெரியும். இதோட வேல்யூ 0. மூணு பார்ட்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் a வரைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி லோயர் லிமிட், அப்பர் லிமிட் இஸ் மைனஸ் a. f of x e power isx dx. செகண்ட் லிமிட் என்ன? இங்க எதோட முடியுதோ அத அப்படியே லோயர் லிமிட்டா கொண்டு வரணும். minus a minus a ல இருந்து plus a வரைக்கும் எனக்கு தெரியும். minus a to plus a f of x e power isx dx. அடுத்து என்ன? இதுல முடிஞ்சிருக்கா? இத லோயர் லிமிட் ஆக்கணும். a ல இருந்து என்னது? infinity. a to infinity f of x e power isx dx. இப்போ minus infinity ல இருந்து minus a ல f of x உடைய வேல்யூ என்ன? இதுதான் f of x உடைய வேல்யூ. எதுல? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் a வரைக்கும் f of x வேல்யூ என்ன? 0. அதனால இது கேன்சல் ஆயிடும். அடுத்து மைனஸ் a ல இருந்து பிளஸ் a, மைனஸ் a ல இருந்து பிளஸ் a வரைக்கும் f of x உடைய வேல்யூ என்ன? x. அப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த f of x க்கு பதிலா x போடணும். அப்ப அடுத்து இங்க இந்த லிமிட் பார்க்கணும். a ல இருந்து இன்ஃபினிட்டி, a ல இருந்து இன்ஃபினிட்டி f of x வேல்யூ என்ன? 0. அதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு என்ன சென்டர்ல இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும் நான் வேல்யூ பார்த்தேன்னா போதும். அது இந்த மாதிரி எழுதலாமா? 1/√2 பை இன்டெகிரல் -a to +a f of x e power isx dx. இந்த f of x உடைய வேல்யூ என்ன? x ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த x இங்க எழுதிறோம். e power isx dx. நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறேன்னா இந்த 1/√2 பை விட்டுட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு மட்டும் என்ன ஆன்சர் வருது பாருங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பெர்னாலிஸ் ஃபார்முலாங்கிறது என்னது? u dv அப்படி இருக்குன்னா u v1 minus u dash v2 plus u double dash v3 இப்படி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ், இப்படி போயிட்டே இருக்கும். இதுல ஏதோ நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா u dash u double dash u triple dash போயிட்டே இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த u dash ஓ இல்ல u double dash ஓ இல்ல u
இருக்குதோ ஒன்று 0 ஆகும். அந்த 0 ஆகிற இடத்தோட இந்த ஃபார்முலாவை ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த சம்மில் பாருங்க u வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா x. எதை u ஆ எடுக்கணும்னா எந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகுதோ அதைத்தான் நம்ம u ஆ எடுக்கணும். இங்கே u வந்து நம்ம x எடுக்கணும். x அடுத்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ u டேஷ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அடுத்து u டபுள் டேஷ் இது கான்ஸ்டன்ட் 0. இப்போ u டபுள் டேஷில் 0 வந்துருச்சு. பெர்னோலிஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா u டபுள் டேஷ் இன்ட்டு v3. அப்போ நான் இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா எதோட ஸ்டாப் ஆகிடும்? u v1 மைனஸ் u டேஷ் v2 ஓட நின்று u டேஷ் பார்த்துட்டேன். இதை அப்படியே வந்து என்ன பண்ணுறோம்? e பவர் isx dx dv ஆ ட்ரீட் பண்ணி இதை இன்டகிரேஷன் பண்ணணும். v1ன்னா இது இன்டகிரேஷன். e பவர் isx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e பவர் isx பை is. அடுத்து இதை திரும்ப இன்டகிரேஷன் பண்ணோம்னா e பவர் isx பை திரும்ப ஒரு is ஹோல் ஸ்கொயர் வரும். i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த வேல்யூவை மைனஸ் s ஸ்கொயர் போட்டுறேன். இது எப்படி எழுதலாம்? இது என்ன i ஸ்கொயர் s ஸ்கொயர் எழுதலாம். இது இந்த i ஸ்கொயர் வேல்யூ என்ன -1. அதனால இந்த மைனஸ் s ஸ்கொயர் போட்டு u into v1 u dash into v2 அந்த ஆர்டர். இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். u வேல்யூ என்ன x u v1 u into v1 போட்டோம் மைனஸ் u dash into v2. u dash வேல்யூ என்ன 1, v2 வேல்யூ என்ன அப்படியே எடுத்துக்கிட்டு இன்டெகிரல் சிம்பிள் அது வராது. அதுக்கு பதிலாக நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். லிமிட் வந்துடும் -a + a. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா இது அப்படியே என்ன இருக்குன்னா e பவர் isx பை s ஸ்கொயர் போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்கன்னா அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பர் லிமிட் என்னது a-வா? எங்கெல்லாம் x அப்பியர் ஆயிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா a ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ x இன்ட்டுன்னு இருக்கும், இந்த இடத்துல a மாறிடும். இந்த இடத்துல e பவர் ias எங்கெல்லாம் x இருக்குதோ அந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்றீங்க a சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அதான் அப்பர் லிமிட் முடிச்சாச்சு. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸ் மறந்துடவே கூடாது. எப்பவுமே மைனஸ் போட்டோம். லோயர் லிமிட் இங்க என்ன இருக்கு? -a-வா? எங்கெல்லாம் x அப்பியர் ஆயிருக்கோ அதுல ஃபுல்லா என்ன பண்றீங்க -a போடுங்க. -a இது மல்டிப்ளிகேஷன். இந்த பிராக்கெட் ஏன் போடணும்னா லோயர் லிமிட் எதுன்னு நமக்கு தெரியணும், அதுக்காக போடுறது. இதுல பிராக்கெட்டை போடாம விட்டுட்டோம்னாக்க இந்த சிம்பிள் இல்லை மொத்தத்துக்கு குழப்படியாது. கவனமா போடணும். அப்பர் லிமிட்டை விட்டுட்டு ஒரு மைனஸை எப்பவுமே போட்டுட்டு ஒரு பிராக்கெட்டை போட்டுருக்கு. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னால ஒரு பிராக்கெட்டை போட்டுட்டு எங்கெல்லாம் x இருக்குதோ அதுல ஃபுல்லா மைனஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன எழுதிருக்கோம்னா இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் இதுல எந்த சேஞ்ச் வராது. இதை அப்படியே எடுத்து இங்க எழுதியாச்சு. இந்த மைனஸை உள்ள கொண்டு போறப்ப இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஏவா மாறிடுமா? ஸோ a இன்ட்டு e பவர் மைனஸ் ias பை is அதுதான் இந்த இது உள்ள கொண்டு வரப்ப என்ன கிடைக்குதோ அதுதான் அதே மாதிரி இந்த மைனஸ் வந்து இங்கேயும் உள்ள வரணும்ல. எதுக்கு நான் பிராக்கெட் போட சொன்னேன்னா இதுக்கு மட்டும் போட்டு முடிச்சிடக்கூடாது. இந்த மைனஸ் வந்து இங்கேயும் கொண்டு வரும். இங்கே கொண்டு வரப்ப என்ன ஆயிரும்? இந்த பிளஸ் இப்போ வந்து மைனஸாக மாறிடும். இந்த டேம் அப்படி கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த தேர்டு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் லைனும் எது காமனா இருக்கு? a by is. ரெண்டுலயுமே a by is இருக்கு. அதை எடுத்து வெளியே எடுத்து எழுதிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கு? e பவர் ias பிளஸ் e பவர் மைனஸ் ias. இதே மாதிரி செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் பாருங்க. டினாமினேட்டர்ல s ஸ்கொயர் இருக்கு, இங்கே s ஸ்கொயர் இருக்கு. அதனால என்ன பண்றோம்? பிளஸ் போட்டு 1/s ஸ்கொயர் ஆயிடுது. 1/s ஸ்கொயர் இங்க வர டேர்ம் எடுத்து இங்க எழுதியாச்சு. இங்க இருக்க மைனஸ் அதை நான் இங்கே போட்டுறோம். இப்போ ஃபார்முலாவை பார்த்தோம். ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். e பவர் ias ஐயும் e பவர் மைனஸ் ias ஐயும் ஆட் பண்ணாங்க என்ன கிடைக்கும்?
2 cos as கிடைக்கும். அதே மாதிரி இதை எழுதி இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2i sin as. ரெண்டுலயுமே 2 காமனா இருக்கு, அதை நான் வெளியே எடுத்து எழுதுறேன். 2 எடுத்து எழுதியாச்சு. என்ன இது எப்படி கிடைக்கும்னா a இன்டு இந்த a உள்ள போடுறோம், a இன்டு cos as by as plus i இன்டு sin as by s. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இந்த கான்ஜுகேட் ஃபார்முலான்னு கூட சொல்லுவாங்க. 1/i இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜெனரல் ப்ரொசீஜர் வந்து நியூமரேட்டரை டினாமினேட்டரை i ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் கான்ஜுகேட்டால. இது எப்படி மாறும்னா நியூமரேட்டர் 1 × i ன்னு மாறும், டினாமினேட்டர் i × i i² வரும். நமக்கு தெரியும் i² என்னது -1. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வரும்னா -i வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன் -i. டினாமினேட்டரில் இருக்க i-ஐ கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் -i போட்டு அடுத்த ஸ்டெப்பு முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, இதுலேயும் i அப்பியர் ஆயிருக்கு, இங்கேயும் i அப்பியர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த i-ஐ காமனா வெளியே எடுத்துக்க போறோம். i-ஐ வெளியே எடுத்துட்டு ரெண்டுலேயுமே என்ன இருக்கு, s இருக்கு, இங்கே s² இருக்கு, LCM வரும். அடுத்த ஸ்டெப் வந்து LCM அப்புறம் இந்த i-ஐ காமனா எடுக்கணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இதை மறக்காம ஒன்று பண்ணணும். இதுவரையும் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன, அந்த இன்டகிரேஷனுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். முன்னால் லாஸ்ட் என்ன பண்ணணும், 1/√2π ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. ரெண்டுலேயுமே வந்து 2i காமன் ஆயிடுச்சு, வெளியே எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா LCM. s² இருக்கு, இங்கே s இருக்கு, LCM எடுக்கணும். s² இந்த பார்ட் அதை அப்படி ரிப்பீட் ஆகிடும். இங்கே வந்து ஒரு s ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன ஏன்னா ரீசன் தெரியும் உங்களுக்கு, லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே s இருக்கிறதுனால நம்ம as இன்ட்டு cos as. சப்போஸ் இங்கேயும் s² இருந்தால் என்ன வரும், இங்கேயும் s² இருக்குதுன்னா நியூமரேட்டர் என்ன இருக்கோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இதுவரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எதுனா இன்டகிரேஷன் x இன்ட்டு e⁻isx. ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் என்ன இருக்கும், 1/√2π இருக்கும். அதை இப்போ உள்ள பண்ணுறோம். 1/√2π போட்டுட்டு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன்ல இந்த வேல்யூ அப்படியே எடுத்து இங்கே இதோட ஸ்டார்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு அடுத்து ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. இந்த 2ஐ எப்படி எழுதலாம், இந்த 2ஐ √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். இங்கே ஒரு 2 இருக்கு, √2 இருக்கு, இது எதுவும் கேன்சல் ஆகும். அடுத்த ஸ்டெப்பு அதிகபட்சம் இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா √2π கிடைக்கும். √2π i/s². இந்த டேம் அப்படியே இருக்கு. இந்த 2ஐ √2 எழுதலாம். டினாமினேட்டரில் ஒரு √2 இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். இங்கே √π இருக்குது, அதை அப்படியே எழுதிடுறோம். நியூமரேட்டரில் இருக்கிறது √2 காமனாக போட்டுறோம். √2π போட்டுட்டு இந்த i இருக்கு இல்லையா, இது இங்கே போட்டாச்சு, இந்த s² இங்கே போட்டாச்சு. இதில் இருக்கக்கூடியதை இங்கே எழுதிடும்.